Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினாக்கா நம்ம வந்து வேஸ்ட் கிளாத் வச்சு ரீயூசபிள் ஐடியாஸ் நிறைய பார்த்துட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வரிசையில இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறது என்னோட சன் வந்து டீயும் அப்புறம் வந்து ஊட்டி வரிக்கியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம குழந்தைகளை சிந்தாம சாப்பிடு அப்படின்னு சொன்னாலுமே குடிக்கும்போது ஃப்ளோரில் அங்கங்கே அப்படியே சிந்தி வச்சுருவாங்க, இல்லைன்னா கொட்டிடுவாங்க. ஸோ நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ அது துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மேட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க பாலை சிந்தினாலுமே இல்லை கொட்டிட்டாலுமே நம்ம ரொம்பவே டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு துடிக்கிற டென்ஷனே இருக்காது, நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அந்த மேட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, வாங்க. இப்போ இந்த டேபிள் மேட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதாவது டீ தூள் கவர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். இது வந்து 2 கிலோ பேக்கெட்டோட கவர் இது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் அந்த மேட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷீட் ஒன்று எடுத்துக்கணும். அதாவது திக்கான ஒரு கேரி பேக் எடுத்துக்கணும். நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் பேக் வந்து சரி வராது. நீங்கள் வந்து இதே மாதிரி பிளாஸ்டிக் பேக் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு மூடி இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ரவுண்டு ஷேப் கட் பண்ணிக்கோங்க அந்த ஓரங்களில் மட்டும். நீங்கள் எந்த சைஸ் உங்களுக்கு மேட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மூடி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஓரங்களை மட்டும் அந்த கார்னர் சைடை மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சைடு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ அதையே இப்படி மடித்து வச்சு அந்த சைட்லேயுமே கட் பண்ணிக்கலாம். குட்டீஸ் உள்ள வீட்டுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 கிட்ஸ் இருந்தாங்கன்னா 2 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதே மெஷர் பண்ணி நான் அந்த சைடுமே அதை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து கிளாத்தும் கட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஒரு உள்ளுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல திக்கான டவல் மாதிரி நல்ல திக்காக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்து ஸோ 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது கூட வச்சு பின் பண்ணிவிட்டு ஸோ இதே அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நகராமல் அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதே சைஸுக்கு நம்ம அதே வச்சுட்டு இன்னும் ஒரு 2 பீஸ், அதாவது மேலே என்ன கலரில் உங்களுக்கு வேணுமோ நான் வந்து நைட்டி கிளாத்தில் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கிளாத் வேஸ்ட்டாக இருக்கோ ஸோ அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி 2 பீஸ் உள்ளுக்கு கொடுக்கறதுக்கு 2 பீஸ், அது இல்லாமல் நம்ம வந்து அந்த கேரி பேக் அந்த கவரில் கட் பண்ணது ஒரு பீஸ். மொத்தமாக இப்போ வந்து நம்ம வந்து 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைட்டி கிளாத் நான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போது அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த கேரி பேக் கவர் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு இப்போ 2 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா உள்ளுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த பீஸையுமே 2மே ஒன்றா வச்சுட்டு ஸோ அது மேலே இந்த நைட்டி கிளாத் சேம் அதே கீழே நம்ம ஒரு கிளாத் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதையே இது மேலேயும் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். எல்லா பீஸையுமே சேர்த்து நீங்கள் பின் பண்ணணும், எதையுமே விடக்கூடாது. இப்போ நம்ம உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பால் இல்லை தண்ணி எது சிந்தினாலுமே நமக்கு வந்து அந்த இந்த மேட்குள்ளேயே அது இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம், அது ஃப்ளோரில் இறங்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்து உள்ளே வந்து அந்த திக்கான பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஓரங்களை வந்து அப்படியே ஃபுல்லாக தச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச் போல் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஓரங்களை கொஞ்சமாக விட்டுட்டு தைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலையே வந்து முடிச்சாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா வந்து ரவுண்டாக ஒரு 3 ரவுண்டு மட்டும் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா ப்ளெயினாக கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே ஒரு தையல் போட்டுடலாம். இந்த 3 சர்க்கிள் நான் வரைஞ்சிருக்கேன். அது எல்லாமே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 3 இதுலேயுமே தையல் போட்டாச்சு. இது கூட வந்து நான் இந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஒயிட் கலர் லேஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது போல் லேஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு கூட இந்த ஓரங்களை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் தலகாணி பில்லோவுக்கு நம்ம லேஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட இது கூட நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி லேஸ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மேலே யூஸ் பண்ணக்கூடிய அந்த பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு தைச்சிக்கிட்டே வரும்போது லைட்டாக வந்து மடிச்சுக்கோங்க ஃபீட் மாதிரி. அப்போ வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சர்க்கிள் வந்து எந்த ஒரு சுருக்கமும் அடிக்காமல் அழகாக தெரியும். இதே மாதிரி நம்ம வந்து ஆரம்பித்த இடம் வரைக்கும் தைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம மடித்து தைக்கிறதுனால அந்த வளைவு பகுதியெல்லாம் வந்து சுருக்கம் அடிக்காமல் நமக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். ஸோ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். உங்ககிட்ட லேஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு தைச்சிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு ஒரு முறை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த ஓரங்களை முழுசாக தைச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு தைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எப்படி ஓரமாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரம்பித்த இடம் வரைக்கும் தைச்சிட்டு வந்துடலாம். ஸோ தைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆரம்பித்த இடம் மேலேயே தையலும் போட்டுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தைச்சாச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போடணும். ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஓரங்களில் ஒரு தையல் போடணும். இப்போ நான் அது எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து தைச்சி முடித்தோமோ ஸோ அந்த இடத்துல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். அந்த 2 பீஸையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஓரங்களில் தைச்சிடலாம். இதுதான் நம்மளோட மேட்டோட அந்த மேல் பகுதி. ஸோ அதில் தான் நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இது லேஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி துணியில் கூட ஃப்ரில் மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் துணி எடுத்துகிட்டு ஸோ இதை 2 அப்படியே மடித்து ஃப்ரில் மாதிரி வச்சு தைச்சிட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுற வேண்டியதான். ஸோ 4 இன்ச் இருக்குது பாருங்கள். 4 இன்ச் துணி எடுத்துக்கிட்டு இப்படி மடிச்சுட்டு நம்ம அப்படியே ஃபீட் மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டே வந்துட்டு அதை அப்படியே இது கூட அட்டாச் பண்ணால் கூட அதுவுமே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கு மேலே உங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த மேட் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாஸாக நான் வந்து இதை காமிச்சிருக்கேன். இப்போ நம்மளோட டேபிள் மேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்மளோட டைனிங் டேபிளில் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க பால் டீ காஃபி அதெல்லாமே குடிக்கும்போது கீழே வந்து ஃப்ளோரில் சிந்தாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு இதை நம்ம போட்டுட்டு இது மேலே நம்ம டீ வச்சு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஸோ அவங்க குடிக்கும்போது கீழே சிந்தாமல் சாப்பிடுவாங்க. அதுபோல் நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து பால் டீ எல்லாமே ஆற்றும் போது இந்த மேட்டை வச்சுட்டு நம்ம ஆற்றினோம் அப்படின்னாக்கா அது வந்து சிந்தாமல் கவுண்டர் டாப்பை மெஸ்ஸி ஆக்காமல் இருக்கும். குழந்தைங்க மொத சாப்பிட பழகும்போது கூட அவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் வந்து மேட் வச்சுட்டு அது மேலே சாப்பாடு வச்சு கொடுத்து சாப்பிட பழக வச்சிங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து சிந்தாமல் சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க. அப்படியே சிந்தினாலுமே இந்த மேட்டில் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து ரீவாஷ் பண்ணிக்கலாம். வந்து 2-3 டேஸ் கழித்து நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணி நீங்கள் திரும்பியும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதில் தண்ணி ஊற்றி காமிச்சே பாருங்கள். அது வந்து இந்த மேட்லேயே இருக்குது. ஸோ கீழே வந்து இறங்கலை. அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களே கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.